பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். மண்ணில் புதைந்திருந்த இஷாரா சௌவந்தியின் கைபேசி விசாரணையில் சிக்க உள்ள புள்ளிகள். பிரித்தானியாவில் மறைந்திருந்த 10 இலங்கையர்களுக்கு சிவப்பு பிடியாணை. இலங்கையில் ஒரே நாளில் குறைந்த தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா? மகிழ்ச்சி செய்தி. சௌவந்தியுடன் இருந்த நுகேகொட பேபியின் ஆயுதங்கள் மீட்பு. வேட்பாளர்களிடம் போலீஸ் அறிக்கை. நாமலின் திடீர் முடிவு. தப்பியோடிய குற்றவாளியை விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்த போலீசார். பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் இஷாரா சௌவந்தியோடு தொடர்பு கொள்ள பயன்படுத்திய கைபேசி கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கைபேசி மூலம் முக்கியமான பல தகவல்கள் இப்பொழுது வெளிவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கொலை சம்பவத்திற்கான தான் எந்தவித பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் இஷாரா சௌவந்தி தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இஷாராவின் வங்கிக் கணக்கில் பணம் எதுவும் இல்லை என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் அவருக்கு வேறு ஏதேனும் வங்கிக் கணக்குகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். சஞ்சீவ கொலையின் பின்னர் இஷாரா சௌவந்தி வேலிபென்ன பகுதிக்கு சென்று போலீஸ் அதிகாரி ஒருவரின் அத்தையின் வீட்டில் தங்கியுள்ளார். இங்கு 2 நாள் தங்கிய இஷாரா பின்னர் தொடங்குட பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றுள்ளார். அந்த வீடு மதுக்கம ஷானின் தோழியொருவருக்கு சொந்தமானதாகும். கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த வீட்டில் தங்கியிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு மதுக்கம மற்றும் தொடங்கொட பகுதிகளில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதுடன் சந்தேக நபர் தங்கியிருந்த வீடும் சோதனை செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பிரிவு அதிகாரிகள் வீட்டை சோதனை செய்த போதும் அவர் மாத்தறை பகுதிக்கு தப்பிச் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சந்தேக நபர்களிடம் நீண்ட விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மேலும் பலர் வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க பிரித்தானியா சென்று நாடு திரும்பாமல் அங்கு தலைமறைவான 10 வீரர்களுக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட உள்ளது. விளையாட்டு துறையில் தவறான நடத்தைகளை தடுப்பதற்கான சிறப்பு புலனாய்வு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் இதனை வெளிப்படுத்தியது. குறித்த வீரர்களால் அரசாங்கத்திற்கு சுமார் 5 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 10 வீரர்கள் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதுடன் சிவப்பு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அசெலடி சில்வா, சமிலா திலானி, சதுரங்கா, நிக்லஸ், அசேன் ரஸ்மிகா, மலிந்த, ஸ்ரீயந்திகா பெர்னாண்டோ, சஞ்சீவ ராஜகருணா, ஜீவந்தகுமார் ஆகியோரே இந்த விளையாட்டு வீரர்களாகும். இந்த விளையாட்டு வீரர்கள் 2022ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க சென்றிருந்தனர். மேலும் போட்டியில் பங்கேற்க சென்ற போதும் போட்டிகளில் பங்கேற்காத நிலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பாமல் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் விளக்கமளித்த விசாரணை அதிகாரி போட்டிகளில் பங்கேற்காமல் ஊழல் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 24ஆம் எண் சட்டத்தின் பிரிவு 5 மற்றும் 6 கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஒப்பிடுகையில் பாரிய உச்சத்தை அடைந்து வந்த நிலையில் இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி இன்று 1 பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலை 3,60,800 ரூபாயாக குறைந்துள்ளது. நேற்று 3,79,200 ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்டது. நேற்று 4,10,000 ரூபாயாக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று 3,90,000 ரூபாய் குறைந்துள்ளதாக கொழும்பு தங்கச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இந்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பாதாள உலக குற்றவாளியான ஷமந்த சில்வா எனப்படும் நுகேகொட பேபியின் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் குறித்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அதன்போது நுகேகொட பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு கைக்குண்டு மற்றும் 10 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடு செல்வதற்கு
வருவதற்கு முன்பு சந்தேக நபர் அந்த நிலத்தில் உள்ள வாழை மரத்தின் கீழ் வெடிகுண்டு மற்றும் தோட்டாக்களை புதைத்து வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கு மாகாண குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தேர்தல்களில் பொதுஜன பெரமுன வேட்பாளர்களிடமிருந்து போலீஸ் அறிக்கை பெறப்படும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளார்களா இல்லையா என்பதை கண்டறியவே இந்த நடைமுறை என அவர் விளக்கியுள்ளார். அத்தோடு எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கான வேட்பு மனுக்களை எவ்வாறு சமர்ப்பிப்பது என்பது குறித்து ஒரு கட்சியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே நேரம் தேர்தல் திகதி இறுதி செய்யப்பட்ட பின்னர் தேர்தலில் போட்டியிடும் விதம் தொடர்பிலான அறிவிப்பை வெளியிடுவோம் என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் திகதி பொராலை ஹர்தமனாவத்தை பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொல்ல முயன்ற சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்காக இந்த சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள முக அங்கீகார முறை மூலம் சந்தேக நபரை அடையாளம் கண்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு பொரளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் சுற்றுலா விசாவில் துபாய் செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வந்திருப்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொரளை பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் எனவும் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 22,950 மெட்ரிக் டன் உப்பை இலங்கை சுங்கம் தடுத்து வைத்துள்ளதாக சுங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 910 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள இந்த உப்பு தொகை தேசிய தரநிலைகளுக்கு ஏற்ப இல்லாததோடு அரசாங்கம் நிர்ணயித்த இறக்குமதி காலம் நிறைவடைந்த பின்னர் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய உப்பு தொகையில் இதுவும் ஒன்றாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தரநிலைகள் நிறுவனம் வழங்க வேண்டிய சான்றிதழ் இல்லாததாலும் அரசு விதித்த இறக்குமதி காலவரம்பை மீறியதாலும் இந்த உப்பு தொகையை விடுவிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த முழு உப்புக்கும் தரநிலைகள் நிறுவனம் தரச்சான்றிதழ் வழங்க மறுத்துள்ளதாகவும் அந்த உப்பு தேவையான தரத்தை பூர்த்தி செய்யவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவையின் முடிவின் அடிப்படையில் கடந்த மே 15ஆம் தேதி சீரற்ற வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக ஜூன் 10ஆம் தேதி வரை அரசாங்கம் உப்பு இறக்குமதியை தற்காலிகமாக நீக்கியது. இதன்போது 1,50,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இலங்கை மொத்தமாக 1,43,655 மெட்ரிக் டன் உப்பை 5.7 பில்லியன் ரூபாய் மதிப்பில் இறக்குமதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சாதாரண குடிமக்களை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் பார்த்துக் கொள்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நேற்று கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஆட்சியாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சட்டங்களை இயற்றும் மற்றும் அரசியலமைப்புகளை மாற்றும் சகாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தனது அமைச்சர்களுக்கோ தனக்கோ அல்லது தனிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்து எந்த முடிவும் எடுக்கப்படவோ எந்த சட்ட மூலங்கள் நிறைவேற்றப்படவோ அல்லது திட்டமிடவோ எடுக்கப்படாது என்று ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மக்களின் நன்மை மட்டுமே ஒரே நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி அவநம்பிக்கை அல்லது சந்தேகமுள்ள பகுதிகளை ஆராய்ந்து அது தொடர்பான முடிவுகளுக்கு ஆதரவாக நிற்குமாறு ஆசிரியர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சபாநாயகர் ஒருவரின் மாதாந்த உணவு கட்டணம் மாத்திரம் 3.5 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. குறித்த தகவலானது நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட கணக்காய்வு அறிக்கை மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட கணக்காய்வின் முழு அறிக்கையையும் பிரதி கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கம்மன்பில நேற்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் ஒப்படைத்துள்ளார். அத்தோடு இந்த அறிக்கை வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் 9 திணைக்களங்களிலும் நடந்த முறைகேடுகள் குறித்து பல முக்கிய விவரங்களை அது வெளிப்படுத்தியுள்ளதாக சபாநாயகர் அலுவலக வட்டாரங்கள் மேலும் வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.